நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக செஞ்ச வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரானை வந்து முழுமைப்படுத்தினான். குரானை வந்து ஃபுல்லாக ரசூல்லாவே ப்ரூஃப் பார்த்து எந்த ஆயத்து எந்த சூறால எந்த ஆயத்துக்கு அப்புறம் வரணும், இது மிகப்பெரிய மேட்ரு. இது நம்ம வந்து வெயிட்டு கொடுத்து சிந்திக்கிறது இல்லை. குரானை எப்படி டிசைன் பண்ணாங்கன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு மேட்ரு இருக்குது அதில். அதனால் வந்து சஹாபாக்கள் தனித்தனி ஆயத்தாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ வந்து ஒரு கூடையில் எல்லாரும் அள்ளி போட்டு வந்து அப்புறம் ஏதோ ஒரு டைரெக்ஷனில் அப்படியே சீக்வன்ஸ் பண்ணி அப்படி பண்ணதா குரானை மொழிபெயர்த்தவங்களே சொல்கிறாங்க. அப்படி ஆலிம்களே இந்த விஷயத்தில் கல்வி இல்லாமல் இருந்தாங்கன்னா அப்போ மக்கள் வந்து எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? அதாவது ஆலிம்னா மற்ற ஆலிம்னா சொல்லலை, குரானை தொகுக்கிறவனுக்கு கண்டிப்பாக இந்த அறிவு இருக்குது. குரானை நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட அறிவு இருக்கணும்? குரான் சம்மந்தப்பட்ட அனைத்து, அதாவது இதெல்லாம் மேஜர் விஷயம், இதை பற்றி அறிவு இருக்கணும். அது கூட இல்லை. அப்போ இந்த ஆசிரியர்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மாணவர்கள் அந்த அறிவு தான் அவங்களும் இருக்கும், அதை வச்சு தான் அவங்களும் பேசுவாங்க, அந்த ஆசிரியரோட அறிவை வச்சு நம்புவாங்க. ஆனால் இது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குரானை வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் 4998வது ஹதீஸாக அதை சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறை ஜிப்ரீல் அதுவரை இறங்கிய குரான் வசனங்களை நபி எனக்கு வந்து ஓதி காட்டுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இறந்த வருடம் இந்த கடைசி வருடம் இருக்குல்ல, அந்த வருடத்தில் வந்து 2 முறை அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 வாட்டி ஓதி காட்டுறாங்க. இதுக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக 10 நாள் ஈத்திகாஃப் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாள் ஈத்திகாஃப் இருக்கிறது குரான் ப்ரூஃப் பார்க்கறது. அதுக்காக நாம் இருக்கக்கூடாதுன்ட்டு இல்லை, நம்மளும் இருக்கணும். அந்த நேரத்தில் ரசூலா எந்த வேலை செஞ்சாங்களோ அந்த வேலை செஞ்சால் சிறப்பு. எது? இந்த 10 நாளில் குரான் 10 பகுதியாக பிரித்து அந்த 10 பகுதியை நாமளும் மனப்பாடம் பண்ணோம், அதாவது அதை படித்தோம் அப்படின்னா அது ஒரு வெயிட்டு கொடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த நபித்தோழர் சொல்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாள் ஈத்திகாஃப் இருப்பாங்க. எப்பயுமே அந்த 10 நாளில் ஒரு வாட்டி குரானு ரிப்பீட் பண்ணப்பட்டுரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவார். இறந்த ஆண்டு 20 நாட்கள் ஈத்திகாஃப் இருந்தாங்க. அந்த கடைசி நாள் 20 நாட்கள் ஈத்திகாஃப் இருந்தாங்க. 2 முறை அவங்களுக்கு குரான் வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்டது. ஸோ டபுள் செக் நடந்தது. அப்போவே ரசூல்லாவும் வந்து சொல்லிடுறாங்க. இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது வந்து டபுள் செக் பண்ணிட்டாங்க, ஸோ எனக்கு மவுத்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஜிப்ரீல் இந்த வாட்டி வந்து 2 வாட்டி எனக்கு வந்து குரானை ஓதி காமிச்சார். அப்போவே நான் நினச்சிட்டேன், நான் வந்து இந்த வருஷம் மரணிக்க போகிறேன் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா புகாரியில் 4998வது ஹதீஸாக இது இருக்குது.